Hi Chalakutis, இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 8th standard science bookல unit 2 force and pressure அந்த லெசன்கான ஃபுல்லா book pack questions தான் பார்க்க போறோம். First, choose the best answer. First question, if we apply force against the direction of motion of the body, then the body will stop moving. சரியா? A தான் answer. Second one, pressure exerted by a liquid is increased by என்னென்னு பார்த்தீங்கன்னா the density of the liquid, the height of the liquid column. Both A and B தான் correct. C தான் answer. Third one, unit of pressure is Pascal, Nm power of minus 2. Both A and B ரெண்டுமே correct தான். அப்போ D தான் answer. Fourth one, the value of atmospheric pressure at sea level is 76 cm of mercury column. சரியா? A தான் answer. Fifth one, Pascal's law is used in hydraulic lift, brake system, pressure, heavy bundles. All of the above அப்படிங்கிறது தான் answer. D தான் answer. Sixth one, which of the following liquid has more viscosity? அதாவது என்ன சொல்கிறது, பாகுத்தன்மை அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா grease. சரியா? வாட்டரில், கோகோனட்டில், கீயில் grease. Seventh one, the unit of viscosity is என்னன்னு பார்த்தீங்கன்னா poise. சரியா? B தான் ஆன்சர். அடுத்தது filling the blanks. First one, the pressure of a liquid column increases with the depth of the column. சரியா? அடுத்தது ரெண்டாவது, hydraulic lift works under the principle of Pascal law. Pascal law மூலமாக தான் அதோட பிரின்சிபல் தான் hydraulic lift வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து தேர்ட் ஒன், the property of dash of a liquid surface enables the water droplet to move upwards in plant. Surface tension. சரியா? அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் வந்து அதோட வாட்டர் ட்ராப்ஸ் வந்து அப்போர்டாக பிளான்ட்ஸ்க்கு மூவ் ஆகுது. எ சிம்பிள் பேரோமீட்டர் வாஸ் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை டாரிசெல்லி. சரியா? அடுத்தது சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே குட்டீஸ், பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ கிவன் ஏரியா இஸ் கால்டு ப்ரெஷர் அப்படிங்கிறது ட்ரூ. சரியா? A moving body comes to rest due to friction alone. True. A body will sink if the weight of the body is greater than the buoyant force. அது வந்து true. Third one true. One atmosphere is equal to lakh Newton force acting on the square meter. True. சரியா? Rolling friction is slightly greater than the sliding friction. அப்படிங்கிறது false. Fifth one false. Friction is the only reason for the loss of energy. True. Liquid pressure decreases with the decrease of depth. அப்படிங்கிறது true. Viscosity depends on the pressure of a liquid. True. மேட்ச். அடுத்தது மேட்ச். மேட்ச் பார்த்தீங்கன்னா A, B ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு A பார்த்தலாம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஆர் அட் ரெஸ்ட். ஸ்டாட்டிக்காக இருக்கிறது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான். சரியா? கைனட்டிக் அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கிறது. சரியா? ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் மோஷன், மூவ் ஆகிட்டு இருக்கிறது. சரியா? அடுத்தது ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஃபோர்த் ஒன், ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லிக்விட் லேயர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி. அடுத்தது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்லைடிங். ஓகே, பி பார்த்தலாம். பேரோமீட்டர் அப்படிங்கிறது அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரை வந்து அளக்கக்கூடியது. சரியா? இன்க்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன். டிக்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஃப்ரிக்ஷன், உராய்வை வந்து குறைக்கிறது. சரியா? அடுத்தது லூப்ரிகன்ஸ், அது ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். அடுத்தது இர்ரெகுலர் சர்ஃபேஸ், காஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இர்ரெகுலர் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷனுக்கு காசாக இருக்கும். சரியா? அடுத்தது கம்ப்ளீட் த ஆனாலஜி. ஃபர்ஸ்ட் ஒன், நாட் இன் அ த்ரெட், அதில் பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். பால் பியரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒரு நூலில் இருக்கிற ஒரு முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். சரியா? பால் பியரிங் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வெயிட், அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை லிக்விட் buoyant ஃபோர்ஸ். சரியா? அடுத்தது ஃபிஃப்த் ஒன், நியூமரிக்கல் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா a stone weighs 500 N. Calculate the pressure exerted by it if it makes contact with the surface of area 25 cm square.
இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். வெயிட் ஆஃப் ஸ்டோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 N. ஏரியா வந்து 25 சென்டிமீட்டர். இதை பார்த்தீங்கன்னா 25 இன்ட்டு 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரெஷர் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் ஸ்டோன் டிவைடட் பை ஏரியா. சரியா? வெயிட் ஆஃப் ஸ்டோன் எவ்வளோ, 500 டிவைடட் பை 25 இன்ட்டு 10⁻⁻4. இதை வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20 வரும். 20யும் 500யும் கேன்சல் பண்ணும்போது 20 வரும். 20 இன்ட்டு 10 இது வந்து மேலே போகும்போது ப்ளஸ் ஆயிரும். சரியா? இந்த பவர் வந்து ப்ளஸ் ஆயிரும். 10⁻4 Nm ஸ்கொயர் இல்லாட்டி பாஸ்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th one, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் given below and choose the correct option. கரெக்ட் ஆப்ஷனை வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பார்க்கலாம். அசர்ஷன் ஷார்ப் நைஃப்ஸ் ஆர் யூஸ் டு கட் த வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது கரெக்டு தானே? ஷார்ப் நைஃப் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரீசன் ஷார்ப் எட்ஜஸ் எக்ஸட் மோர் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு ரீசன் கரெக்டு. சரியா? இப்போது இதோட அசர்ஷனோட ரீசன் தான் இதுக்கு கரெக்டு. சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது ரெண்டாவது, போர்ட் ஸ்டாப்ஸ் ஆர் யூஸ்ட் இன், அதாவது இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் த ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர். செகண்ட் கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா அசர்ஷன் கொடுத்துட்டாங்க. போர்ட் ஸ்டாப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பேக்ஸ், அதாவது பட்டையான ஸ்டாப்ஸ் வந்து பேக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. போர்ட் ஸ்டாப்ஸ் லாஸ்ட் ஃபார் லாங், ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் பேக் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டான ரீசன் கிடையாது. அப்போது பி தான் ஆன்சர். போத் அசர்ஷன் ஆர் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். சரியா? செகண்ட் கொஸ்டினுக்கு பி தான் ஆன்சர். தேர்ட் கொஷின், அசர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ட்ரைடர் ஸ்லைட்ஸ் ஈஸிலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் ஸ்ட்ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் பாயண்ட் ஃபோர்ஸ். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். பட் அசர்ஷனுக்கு ஏற்ற ரீசன் இது கிடையாது. அப்போது பி தான் ஆன்சர். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி, ஆன்சர் இன் டீட்டெயில்ஸ், ஆன்சர் ப்ரீஃப்லி. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ், இது எல்லாத்துக்குமே நான் தனியாக வந்து ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்துடலாம். ஓகே குட்டீஸ், இப்போ கொஷின் ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. சரியா? 1 or 2 sentences ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், கிவ் 2 examples to verify that a force changes the shape of a body. அதாவது ஒரு பொருளோட வடிவத்தை மாற்றும் செயலுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரியா? என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டாட்டிக் கண்டிஷன் ஆஃப் அ பாடி. அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டாட்டிக் கண்டிஷன் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அது சேஞ்ச் ஆகுது கண்டிப்பாக. சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்க்யூஸ் எ ஸ்பாஞ்ச் இட்ஸ் ஷேப் சேஞ்சஸ். அதாவது ஸ்பாஞ்சை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அது சுருங்கும் இல்லையா? அப்போது அதோட ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகுது இல்லையா? அதுதான் ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஃப் யூ புல் ஏ ரப்பர் பேண்டை வந்து இழுக்கிறீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் லாங்கர் ஆகுது இல்லையா? இழுக்கும்போது அதோட வடிவம் வந்து மாறுது இல்லை, ஷேப் ஆஃப் அ பாடி வந்து மாறுது இல்லையா? அதுதான் கேட்குறாங்க. சரியா? அடுத்தது கொஷின் நம்பர் 2, கிவ் 2 examples to verify that a force tends to change the static condition of a body. 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு பொருள் வந்து இருக்குது அப்படின்னா விசை, நம்ம கொடுக்குற விசை வந்து அதோட ஸ்டாட்டிக் கண்டிஷனை மாற்றுது அப்படிங்கிறத அதுக்கான 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டாட்டிக் கண்டிஷன் ஆஃப் அ பாடி. அதுக்கே எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். எ ரெஸ்ட் ரப்பர் பால் பிகின்ஸ் டு மூவ் வென் அ ஃபோர்ஸ் அப்ளை ஆன் இட். அதாவது ஒரு ரப்பர் பால் வந்து நீங்கள் உதைக்கிறீங்க இல்லை தள்ளுறீங்க அப்படிங்கும்போது நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போது ஒரு ரப்பர் பால் ஒரு இடத்துல இருக்குது, அது ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்குது. நம்ம தள்ளுறோம், அதை உதைக்கிறோமோ இல்லை கையில் தள்ளுறோமோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ அந்த ரப்பர் பால் என்ன ஆகும், மூவ் ஆகும் இல்லையா? அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கண்டிஷன் சேஞ்ச் ஆகுது. அடுத்தது செகண்ட் ஒன், பிளேயர் அப்ளைஸ் அண்ட் ஃபோர்ஸ் ஆன் த ஸ்டேஷனரி ஃபுட்பால் while taking a penalty kick is football match. சரியா? The force applied by player makes the football move towards the goal. சரியா?
இப்போ நான் சொன்னது தான், ஒரு ஃபுட்பால் வந்து கிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோலை நோக்கி மூவ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகுது, அதோட ஸ்டாட்டிக் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இல்லையா? அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், டேக் அவுட் பேஸ்ட் ஃப்ரம் அ டூத் பேஸ்ட் டியூப். அதாவது டூத் பேஸ்ட் டியூப்லேருந்து பேஸ்ட்டை வெளியிடுங்க. இஸ் அன் எக்ஸாம்பிள் டு ஹைலைட் விச் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டூத் பேஸ்ட்லேருந்து அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, அதில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் என்ன லா இருக்குன்னா பாஸ்கல் லா இருக்குது. சரியா? தேர்ட் கொஷின். அடுத்தது ஃபோர்த் கொஷின். வாட் டு யூ ஃபீல் வென் யூ டச் எ நெயில் இம்மீடியட்லி ஆஃப்டர் இட் இஸ் ஹேமர்டு இன்டு எ வுடன் பிளாங்க்? ஒய்? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு மரத்தில் ஒரு ஆணி வச்சு அடிக்கிறோம், அந்த சுத்தியல் வச்சு அடிக்கிறோம், ஹேமர் சுத்தியல் வச்சு ஆணி அடிக்கிறோம். அப்போ வந்து அந்த ஆணியை நம்ம தொடும்போது என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா, த நெயில் பிகம்ஸ் ஹாட் டியூ டு ஃப்ரிக்ஷன். அந்த உராய்வின் காரணமாக நமக்கு ஹாட்டாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. நீங்கள் ஆணியை செவுத்தில் ஆணி அடிச்சுட்டு சுத்தியை வச்சு ஆணி அடிச்சுட்டு அந்த ஆணி தொட்டு பாருங்கள், ஹீட்டாக இருக்கும். சரியா? ஃப்ரிக்ஷன் சேஞ்சஸ் கைனட்டிக் எனர்ஜி டு ஹீட். அப்போ இந்த இடத்துக்கு கைனட்டிக் எனர்ஜி ஹீட்டாக மாறுது. கொஷின் நம்பர் 5. How do the friction arise between the surface of two bodies in relative motion? அதாவது ரிலேட்டிவ் மோஷனில் ரெண்டு பொருளுக்கு இடையே உராய்வு, அதாவது ஃப்ரிக்ஷன் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த கொஷின். த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் அரைஸ்டு பை இன்டர்லாக்கிங் ஆஃப் த இர்ரெகுலரிட்டிஸ் ஆஃப் த டூ சர்ஃபேசஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதோட சர்ஃபேஸ் வந்து ஒழுங்கில்லாமல் அந்த வடிவம் வந்து ஒழுங்கில்லாமல் இருக்கிறதுனால உராய்வு ஏற்படுது, ஃப்ரிக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது 5th கொஷின். சாரி குட்டி, 6th கொஷின். நேம் 2 instruments which helps to measure the pressure of a fluid. மேனோமீட்டர், ப்ரெஷர் கேஜ். சரியா? இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ரெஷர் ஆஃப் அ ஃப்ளூயிடை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது 7th கொஷின். டிஃபைன் ஒன் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்னா என்ன? அழுத்தம், வளிமண்டல அழுத்தம். சரியா? ப்ரெஷர் எக்ஸ்டெண்டட் பை திஸ் மெர்க்குரி காலம் இஸ் கன்சிடர்ட் அட் த ப்ரெஷர் ஆஃப் மேக்னிடியூட் 1 ப்ரெஷர், அதாவது 1 atm. அதாவது வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு லிக்விடில் என்ன சொல்கிறாங்க, மெர்க்குரி காலத்தில் உள்ள ஒரு மெர்க்குரி மீதும் அதோட காற்று செலுத்தும் அழுத்தம், ப்ரெஷர் ஆஃப் அ மேக்னிடியூட். சரியா? அதுதான் 1 அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது. சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது கொஷின் நம்பர் 8. ஒய் ஆர் ஹெவி பேக்ஸ் ப்ரொவைடட் வித் ப்ராட் ஸ்ட்ராப்ஸ்? ஹெவி பேக்குக்கு ஏன் ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க? சன்னமாக கொடுக்கலாம்ல, எதுக்காக ரொம்ப அகலமான பட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக தூக்கிட்டு போகிற பேக்கில் ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் அ பேக் ஆஃப் கிவிங் லெஸ் ப்ரெஷர் நமக்கு கொடுக்கறதுக்காக. சரியா? ஆன் த ஷோல்டர்ஸ் பை ப்ரொவைடிங் எ லார்ஜர் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் த ஷோல்டர். அது வந்து அந்த பட்டை ஸ்ட்ராப்ஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது ரொம்ப இழுக்கும், நமக்கு ரொம்ப வலிக்கும். இதே பட்டையாக கொடுக்கும்போது அதோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வலிக்காது, ஷோல்டர் வந்து பெயின் ஆகாது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது கொஷின் நம்பர் 9. ஹவு டஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஹெல்ப் எ பிளான்ட்? அதாவது ஒரு தாவரத்துக்கு வந்து பரப்பு இழுவிசைன்னு சொல்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது. எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, வாட்டர் மாலிகூல்ஸ் ரைஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். அதாவது ஒரு பிளான்ட்ஸில் தண்ணி வந்து மேலே ஏறதுக்கு காரணம் வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷன். சரியா? ஜைலம் டிஷ்யூஸ் ஆர் வெரி நேரோ வெசல் பிளான்ட்ஸ் இன் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ். அதாவது ஜைலம் அப்படிங்கிற ஒரு நுண்புழாய் குழாய் ஏற்றம் அப்படிங்கிற செயல்பாட்டோட காரணமாக அந்த வாட்டர் வந்து மேலே ஏறுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன். சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது 10th கொஷின். விச் ஹாஸ் கிரேட்டர் விஸ்காசிட்டி, ஆயில் ஆர் ஹனி? அதாவது விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்ன? அதிக பாகு நிலை கொண்டது. அதாவது ஆயிலா ஹனியா? ஆயிலில் அதிகமாக பாகு இருக்கா, ஹனியில் அதிகமாக பாகு இருக்கா? நமக்கு டக்குன்னு தெரியும் என்னது, ஹனியில் தான் பாகு இருக்குது இல்லையா? ஹனி தான் நல்ல பாகாக இருக்கும்.
இதை விட எண்ணெய் பார்த்திங்கன்னா ஆயில் பார்த்திங்கன்னா பாகு கம்மியாக இருக்கும். ஹனி ஹேஸ் கிரேட்டர் விஸ்காசிட்டி, அதிக பாகு நிலை இருக்கிறது தேன். சரியா? ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திக்கர் லிக்விட்ஸ் ஆர் மோர் விஸ்காஸ் தேன் தின்னர் லிக்விட்ஸ். சரியா? ஆஸ் ஹனி ஹேஸ் கிரேட்டர் விஸ்காசிட்டி மோர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் ஆன் இட். அதாவது பாகியல் விசை அல்லது பாகியல் எண் அப்படிங்கிறது இந்த ஆயிலை விட தேனுக்கு ரொம்ப அதிகம், ஹனிக்கு ரொம்ப அதிகம். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் வித் அ ஃபியூ சென்டென்சஸ். சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின், டிஃபைன் ஃப்ரிக்ஷன். உராய்வு அப்படின்னா என்ன? கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த யூட்டிலிட்டி ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன் டே டு டே லைஃப். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்பாட்டுக்காக பார்க்கக்கூடிய உராய்வுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இஸ் அ ஃபோர்ஸ் தட் ஷோ டவுன்ஸ் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரிவென்ட் ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் மூவிங். ஒரு பொருளோட இயக்கத்தை எதிர்க்கும் விசைக்கு உராய்வு அப்படின்னு பேர். சரியா? ஒரு பொருள் வந்து நம்ம தள்ளுறோம் அப்படின்னா அது எதிர் திசையில் ஒரு இது வந்து மூவ் ஆகுது அப்படிங்கும்போது அதோட எதிர் விசைக்கு வந்து உராய்வு அப்படின்னு பேர். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் த யூட்டிலிட்டி ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன் டே டு டே லைஃப் பார்த்தீங்கன்னா கார் அண்ட் பஸ்ஸஸ் ஆர் ஏபிள் டு மூவ் சேஃப்லி ஆன் த ரோட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதாவது ரோடு மேலே அதோட டயர் வந்து உரசிட்டு போகிறதுனால தான் நம்மளால் கார்லேயோ பஸ்லேயோ போக முடியுது. பிட்வீன் த த்ரெட்டட் டயர்ஸ் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடு. இந்த ரெண்டுத்துக்குமான இதனால தான் நம்மளால் கார்னாலேயோ பஸ்னாலேயோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் போக முடியுது. இது வந்து நம்மளோட டே டு டே லைஃப் நம்ம ஃப்ரிக்ஷன் இருக்கிறத பார்க்குறோம். சரியா? வி ஆர் ஏபிள் டு ரைட் ஆன் பேப்பர் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பென் ஆர் பென்சில் அண்ட் பேப்பர். பேப்பருக்கும் பென்சிலுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷன்னால தான் நம்மளால் எழுத முடியுது. சரியா? அடுத்தது கொஷின் நம்பர் 2, ரைட் டவுன் 3 ways ஆஃப் மினிமைசிங் ஃப்ரிக்ஷன். அதாவது இந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு 3 ways சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பை யூஸிங் லூப்ரிகன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்காக அந்த உராய்வை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கிரீஸ் மாதிரி ஒரு பொருளை தான் வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா? தீஸ் ஆர் அப்ளைட் டு சர்ஃபேஸ் டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த சர்ஃபேசஸ். சர்ஃபேஸ் ரெண்டு சர்ஃபேஸ் இடையில் வந்து நம்ம அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆயில், வேக்ஸு, க்ரீஸு, கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் இதெல்லாம் போடும்போது நமக்கு அந்த ஃப்ரிக்ஷன் குறையும். சரியா? ரெண்டாவது, வித் த ஹெல்ப் ஆஃப் பாலிஷிங் த சர்ஃபேஸ் we sprinkle fine powder on the carom board and then we polish it surface to make smooth so that the striker slides easily on the surface. நீங்கள் வந்து கேரம் போர்டு விளையாண்டுருக்கீங்களா? கேரம் போர்டு விளையாடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பவுடர், அதாவது ஸ்மூத் பவுடர், ஃபைன் பவுடர் இல்லையா அது அந்த கேரம் போர்டுக்கு யூஸ் பண்ணுறது, இருக்கிறதுலே ரொம்ப ஃபைன் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம மவுத்துக்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் தான். இதையும் கேரம் போர்டும் அப்படி தான். நம்ம அதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரசரப்பும் இருக்கும். அது மேஜிக் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுடர் யூஸ் பண்ணாத போது நீங்கள் ஸ்ட்ரைக்கரை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா தள்ளுறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக மூவ் ஆகாது, அது சொல்லலிட்டுலாம் வராது. பட் இந்த பவுடர் கேரம் பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சல்லுன்னு போகும் இல்லையா, அதுதான் காரணம். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பை யூஸிங் பால் பியரிங். சரியா? we use lead shots in bearing of a cycle hub because rolling friction is smaller than sliding friction. சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பைசைக்கிளில் போகும்போது இந்த என்ன சொல்கிறாங்க பந்து தாங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷனை விட ஸ்மாலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, அடுத்தது கொஷின் நம்பர் 3, ஹவு டு sailors protect their ship during a heavy storm. அதாவது ரொம்ப ஹெவி ஸ்ட்ராங் போது sailor வந்து எப்படி அந்த ஷிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அதாவது during a heavy storm sailor pours soap water or oil into the sea near their ship to decrease the surface tension of a sea water. அதாவது அந்த என்ன சொல்கிறது அந்த ஷிப்பு பக்கத்தில் என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆர் சோப் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து
அதோட இதை வந்து குறைக்கிறதுக்காக அந்த சால்ட் வாட்டர் வந்து வேகமாக வந்து அடிக்காமல் அதை குறைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. திஸ் ப்ராசஸ் ரெடியூஸ் த இம்பேக்ட் ஆஃப் த வயலண்ட் வாட்டர் கரண்ட் அகெயின்ஸ்ட் த வால் ஆஃப் ஷிப். அதாவது ஷிப்போட வால் வந்து நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது 4th கொஷின். ரைட் டவுன் த 3 அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்கல் லா. அதாவது பாஸ்கல் லாவோட 3 அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? இன் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷனில் த வெஹிக்கிள் ஆர் லிஃப்டட் அப்வர்ட் யூஸிங் த ஹைட்ராலிக் லிஃப்ட் விச் ஒர்க்ஸ் ஆஸ் பர் பாஸ்கல் லா. அதாவது ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷனில் வெஹிக்கிள் வந்து மேலே தூக்கி அதை க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, இது எதனால் யூஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்ராலிக் லிஃப்ட்னால யூஸ் ஆகுது. விச் ஒர்க்ஸ் ஆஸ் பாஸ்கல் லா படி ஒர்க் ஆகுது. சரியா? அடுத்தது த ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு பாஸ்கல் லா. அந்த ஆட்டோமொபைலோட பிரேக் சிஸ்டமும் வந்து பாஸ்கல் லா மூலமாக தான் ஒர்க் ஆகுது. சரியா? த ஹைட்ராலிக் ப்ரெஷர் இஸ் யூஸ் டு மேக் த கம்ப்ரஸ்ட் பண்டில் ஆஃப் காட்டன் ஆர் கிளாத் ஸோ ஆஸ் டு ஆக்குபை லெஸ் ஸ்பேஸ். அதாவது ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைத்து கொள்ளும் அளவிற்கு வந்து இந்த அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கும் வந்து இது பாஸ்கல் லா யூஸ் ஆகுது. சரியா? அடுத்தது கொஷின் நம்பர் 5th. ஒய் இஸ் எ பால் பியரிங் யூஸ்ட் இன் சைக்கிள் ஹப். சைக்கிள் ஹப்பில் வந்து பால் பியரிங் பந்து தாங்கியல் அப்படிங்கிறது எது யூஸ் பண்ணுறாங்க? ஒரு சைக்கிளில் எதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா த ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? த ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ரோலிங் வித் த யூசேஜ் ஆஃப் பால் பியரிங்ஸ். பால் பியரிங்ஸ் மூலமாக தான் அந்த ரோலிங் ஆகுது. சரியா? ஸோ லீட் ஷார்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த பியரிங் ஆஃப் சைக்கிள் ஹப். அதாவது உராய்வு, உருளும் உராய்வு அப்படின்னு சொல்கிறது. சரியா? ரோலிங் ஃப்ரிக்ஷன் இது வந்து நழுவும் உராய்வை விட மிக குறைவு. அதனால் உராய்வை அந்த உராய்வை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பால் பியரிங் வந்து யூஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா நழுவு உராய்வை வந்து உருளும் உராய்வாக அது வந்து மாற்றுது. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷனாக அது மாற்றுது அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் டீடைல்ஸ். சரியா? கொஷின் 1. ஃப்ரிக்ஷன் இஸ் அ நெசசரி ஈவில். ஈவில் அப்படிங்கிறது நமக்கு தீமை. சரியா? நெசசரி அப்படிங்கிறது தேவை, ஒரு தேவையான தீமை. அதாவது ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தேவையான தீமை, உராய்வு அப்படிங்கிறது தேவையான தீமை. என்ன காரணம் கேட்குறாங்க. சரியா? ஆன்சர் வந்து ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசிட்டி இன் மோஸ்ட் ஆஃப் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இட் இஸ் டிசைரபிள் இன் மோஸ்ட் சுச்சுவேஷன் ஆஃப் அவர் டெய்லி லைஃப். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லியும் லைஃப்பில் அது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we can hold any object in our hand due to friction. ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் ஒரு பொருளை வந்து நம்ம கையில் வச்சுக்க முடியுது. சரியா? எந்த ஒரு பொருளையும் நம்மளால் பிடிச்சிக்க முடியுது. சரியா? அடுத்தது we can walk on the road because of friction. ரோடில் நம்ம உராய்வு மூலமாக தான், ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் நம்மளால் நடக்க முடியுது. the footwear, செப்பல் போடுறோம் இல்லையா, அந்த ground helps us to walk without slipping. நம்ம வலிக்கிட்டு போகாமல் விழுந்துடாமல் நம்ம நடக்கிறதுக்கு வந்து அந்த ஃப்ரிக்ஷன் தான் யூஸ் ஆகுது. சரியா? அடுத்தது ரைட்டிங் ஈஸிலி வித் பென் ஆன் பேப்பர் இஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். பேப்பரில் பென்னால் எழுதுகிறோம் டியூ டு ஃப்ரிக்ஷன் தான். சரியா? 4th ஒன், ஆட்டோமொபைல்ஸ் கேன் மூவ் சேஃப்லி டியூ டு ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர்ஸ் அண்ட் த ரோடு. ஆட்டோமொபைல்ஸ்னால இப்போ பைக்னாலேயோ இல்லை காரோ பஸ் மூலமாகவோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, நம்ம போகிறோம். சரி? அந்த இடத்துக்கு. அடுத்தது பிரேக்ஸ் கேன் பி அப்ளைட் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆன் பிரேக் ஷூஸ். சரியா? அடுத்தது 5th பாயிண்ட், we are able to light a matchstick, sew cloth, tie a knot or fix a nail in the wall because of friction. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தீக்குச்சி பற்ற வைக்கிறோம். சரியா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உராய்வு ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் ஏற்படுது. சரியா? அந்த கிளாத்ஸை வந்து தைக்கிறோம், ஒரு நாட் போடுறோம், எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஃப்ரிக்ஷன் தான். சரியா? தோ இட் இஸ் கிவிங் எ நெகட்டிவ் எஃபெக்ட்டும் வந்து நமக்கு கிடைக்குது. இன் மோஸ்ட் ஆஃப் அவர் டே டு டே லைஃப் ஃப்ரிக்ஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு மேக் அவர் லைஃப் ஈஸி. நம்மளோட லைஃப்பை வந்து ஈஸியாகிருச்சு. இட் இஸ் கால்டு நெசசரி ஈவில். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை நெசசரி ஈவில் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா என்ன?
அதாவது அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜஸ் இதோட ஃப்ரிக்ஷனில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் வியர்ஸ் அவுட் ஆஃப் த சர்ஃபேஸ் ரப்பிங் வித் ஈச் அதர் லைக் ஸ்க்ரூஸ் அண்ட் கியர்ஸ் இன் மெஷின் ஆர் சோல்ஸ் ஆஃப் ஷூஸ். அதாவது சர்ஃபேஸ் ரப்பிங் வித் ஈச் அதர் எது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ அண்ட் கியர்ஸ் இன் மெஷின்ஸ் ஆர் ஷோல்ஸ் ஆஃப் ஷூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, டு ஓவர் கம் த ஃப்ரிக்ஷன் அண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபோர்ட் ஹேஸ் பீன் கிவன் டு ஆப்ரேட் அ மெஷின். ஒரு உராய்வை இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதிகமான அழுத்தத்தை நம்ம கொடுக்கணும். சரியா? திஸ் லீட் டு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. நமக்கு என்ன ஆகுது, அதனால் நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2, கிவ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் ஈச் வித் அன் எக்ஸாம்பிள். அதாவது 2 ஃப்ரிக்ஷன் சொல்லுங்கள், எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரியா? ஃப்ரிக்ஷன் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 பேசிக் டைப்ஸ். சரியா? 2 பேசிக் டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக்னா ஒரே இடத்துல இருக்கிறது, கைனடிக் அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கிறது. சரியா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா த ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட்டில் இருக்கிறது. சரியா? ரெஸ்ட் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எக்ஸாம்பிள், ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ரிஜிட்லி பிளேஸ்ட் டு பி அட் ரெஸ்ட் ஆன் த எர்த் எ நாட் இன் அ த்ரெட். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. சரியா? எல்லாமே நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன? முதல்ல ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் டியூரிங் த மோஷன் ஆஃப் பாடி. சரியா? மூவ் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், அதாவது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நழுவு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு அர்த்தம். நழுவு உராய்வு. ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா உருளும் உராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்னா when a body slides over the surface of another body, the friction acting between the surface in contact is called sliding friction. அதாவது ஒரு பொருள் வந்து மற்றொரு பொருள் மேற்பரப்பில் நழுவும் போது 2 பொருளோட பரப்புகளுக்கு இடையே வந்து உருவாகும் உராய்வு தான் வந்து பார்த்திங்கன்னா நழுவும் உராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஹேண்டை வச்சு தேய்க்கும் போது ஒரு உராய்வு ஏற்படும் இல்லையா, இதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள். சரியா? அடுத்தது ரோலிங் ஃப்ரிக்ஷன், அதாவது உருளும் உராய்வு அப்படின்னா when a body rolls over another surface, the friction acting between the surfaces in contact is called rolling friction. அதாவது ஒரு பொருள் வந்து மற்றொரு பொருள் மேற்பரப்பில் உருளும் போது அந்த 2 பொருளோட மேற்பரப்பில் சர்ஃபேஸில் இடையே உருவாகும் உராய்வு தான் வந்து பார்த்திங்கன்னா உருளும் உராய்வு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இப்போ தள்ளு வண்டியில் வந்து சக்கரம் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த தள்ளு வண்டியை தள்ளுறதுனால அந்த சக்கரத்தினால அதை மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு இல்லையா, அது வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரியா? That is why wheels are provided in vehicles, trolleys, suitcase. இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த 3rd கொஷின், describe an experiment to prove that friction depends on the nature of a surface. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உராய்வு அப்படிங்கிறது பரப்பின் தன்மையை சார்ந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த லேயர் ஆஃப் அ லிக்விட் இன் மோஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிக்விட் வந்து மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு என்னென்னா கோகோனட் ஆயில், ஹனி, வாட்டர், கீ, கிளாஸ் பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து தேவை. ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, டேக் அ ஸ்மால் quantity of different kinds of liquid like coconut oil, honey, water and ghee etc. in a cup. ஒரு கப்பில் எடுத்துக்கணும். place 1 drop of each liquid on a separate glass plate. ஒரு தனித்தனி கிளாஸ் பிளேட்டில் வந்து தனித்தனியாக ஒரு ட்ராப் விட்டுக்கணும். நெக்ஸ்ட் gently rise one end of the glass plate. லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா 1 by 1 so as to allow the liquid to slide down. மூவ் ஆகுது இல்லையா, மேலே ஒரு சொட்டு வச்சது அப்படியே கீழே மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, the smooth surface of the plate. Observe the speed of each liquid. அதாவது அப்சர்வ் பண்ணுங்கள், தண்ணி வந்து ஒரு சொட்டு விடும்போது வேகமாக வந்துடும். இதே பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப மெதுவாக வரும், ஹனி ரொம்ப மெதுவாக வரும் இல்லையா, அதை தான் அப்சர்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஈச் லிக்விட் மூவ்ஸ் வித் எ டிஃப்ரெண்ட் ஸ்பீடு இல்லையா. வாட்டர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டர் தேன் அதர் லிக்விட் நான் சொன்னேன் இல்லையா. கோகோனட் ஆயில் ஃப்ளோஸ் வித் மாடரேட் ஸ்பீடு, கோகோனட் ஆயில் ஓரளவுக்கு போகும். கீ ஃப்ளோஸ் வெரி ஸ்லோலி,
சரியா? ஹனி அதை விட ரொம்ப ஸ்லோவாக போகும். சரியா? சரி, இன்டர்ஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, between the layers of each liquid in motion, there is frictional force parallel to the layers of the liquid. This frictional forces oppose the motion of the liquid layers which they are in motion. சரியா? இந்த மோஷன்லேருந்து மூவ் ஆகும்போது அதோட அந்த லிக்விட் லேயர்ஸ் தகுந்த மாதிரி அதோட மோஷன் இருக்கும். சரியா? ஃபோர்த் கொஷின், எக்ஸ்பிளைன் ஹவு ஃப்ரிக்ஷன் கேன் பி மினிமைஸ்டு. எப்படி இந்த ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கிறது? சரியா? யூஸிங் லூப்ரிகன்ஸ், அதாவது இந்த உராய்வை குறைக்கிறதுக்காக நம்ம பயன்படும் பொருள் வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயவு பொருள் அப்படிம்பாங்க. இந்த கிரீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆயில், கிரேஸ், விளக்கெண்ணெய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லூப்ரிகன்ஸ் தான். இப்போது வீட்டில் வந்து கதவு வேகமாக கீச்சுன்னு சத்தம் போட்டுருக்குது, நமக்கு திறக்கும் போதோ இல்லை க்ளோஸ் பண்ணும்போதோ வந்து வேகமாக சத்தம் கீச்சுன்னு சத்தம் கேட்டுருக்குது. அந்த இடத்துல ஒரு துளி தேங்கெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் கொஞ்சம் விடலாம், இல்லை கிரீஸ் தடவுனீங்க அப்படின்னா அந்த சத்தமே வராது, அப்படியே அழுங்காப்பில் திறக்கும் போகும் இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகன்ஸ். எ சப்ஸ்டன்ஸ் விச் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அ லூப்ரிகண்ட். சரியா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் லூப்ரிகண்ட். எக்ஸாம்பிள், கிரீஸ், கோகோனட் ஆயில், கிராஃபைட், கேஸ்டர் ஆயில் எட்ஸெட்ரா. த லூப்ரிகன்ஸ் ஃபில் அப் தி கேப்ஸ் இன் த இர்ரெகுலர் சர்ஃபேஸ். அந்த இர்ரெகுலர் சர்ஃபேஸை வந்து ஃபில் பண்ணுது between the bodies in contact. This provides a smooth layer, thus preventing a direct contact between their rough surface. அந்த rough surface வந்து டைரெக்டாக டச் ஆகி சத்தம் வராமல் இது வந்து அந்த ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகண்ட். யூஸிங் பால் பியரிங். பால் பியரிங் எங்கே பார்த்தோம்? அந்த சைக்கிளில் வந்து பந்து தாங்கிகள் அதை வந்து பயன்படுத்துறதுனால அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸாக மாறுது? ஸ்லைடிங் ஃபோர்ஸ் வந்து ரோலிங் ஃபோர்ஸாக மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான். சின்ஸ் த ரோலிங் ஃபோர்ஸ் இஸ் ஸ்மாலர் தேன் த ஸ்லைடிங் ஃபோர்ஸ், ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ்ட் பை த ரோலிங் வித் த யூஸ் ஆஃப் பால் பேரிங்ஸ். வி கேன் சி லெட் ஷார்ட்ஸ் இன் த பேரிங் ஆஃப் எ சைக்கிள் ஹப். சரியா? அடுத்தது கொஷின் நம்பர் 5. டிஸ்கிரைப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் தட் த ப்ரெஷர் இஸ் இன் அ லிக்விட் இன்க்ரீசஸ் வித் டெப்த். அதாவது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆழத்தை சார்ந்த அழுத்தம் அதிகரிக்குது, ஆழம் அதிகமாக இருக்கும்போது அழுத்தம் அதிகரிக்கும். சரியா? அதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த ப்ரெஷர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் தட் ப்ரெஷர் இன் லிக்விட் இன்க்ரீசஸ் வித் டெப்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? டேக் அ பிளாஸ்டிக் பாட்டில். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. பஞ்ச் 3 ஹோல்ஸ், ஒரு 3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஆன் இட் சைடு இன் த சேம் டைரெக்ஷன், ஒரே டைரெக்ஷனில் மேலே நடுவில் கீழே 3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஹைட்டு, ஒரு டிஃப்ரெண்ட் ஹைட் வச்சுக்கோங்க. ஒரே அளவில் ஒரு ஹைட் வச்சுக்கோங்க. சரியா? மேலே ஒன்று, நடுவில் ஒன்று, கீழே ஒன்று. சரியா? நவ் போர் சம் வாட்டர். அதில் வாட்டர் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுங்கள். அப்சர்வ் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். அந்த ஹோல் வழியாக எப்படி வாட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். சரியா? இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, the water comes out from all the holes with the different forces. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, and falls on the table at point that are at variable distance from the bottle. ஒரு பாட்டில் வைக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், பக்கத்தில் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டிலில் வந்து 3 ஹோல்ஸ் போட்டிருக்கிறோம். கீழே இருக்கிற ஹோல்ஸோட தண்ணி எங்கே போகுதுன்னு பாருங்கள். ஹை ப்ரெஷர் இருக்குது, அதனால் ரொம்ப தூரம் தள்ளி விழுகுது. நடுவில் இருக்கிற ஹோல் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பக்கமாக விழுகுது. ஆனால் மேலே இருக்கிற ஹோல்ஸில் இருந்து வர தண்ணி ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பக்கத்திலே விழுகுது. சரியா? இதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. வாட்டர் ஃப்ரம் த லோயஸ்ட் ஹோல் கம்ஸ் அவுட் வித் த கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அட் த பாயிண்ட் தட் அட் அ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாட்டில். சரியா? Water from the upmost hole comes out the least force and falls at the point that is in the minimum distance from the bottle. நான் தமிழில் சொன்னது தான், இது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, this activity confirms that the pressure in a liquid varies with the depth of the point of observation in it. அதாவது டெப்த் அதிகமாகும்போது அதோட ப்ரெஷரும் வந்து அதிகமாகுது. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது ஹாட் கார்னர். கொஷின் நம்பர் 1. Why is it not advisable to take a fountain pen while traveling in a aeroplane? அதாவது நம்ம ஏரோப்ளைனில் போகும்போது
ஃபவுண்டைன் பெண்ணை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டைன் பென்ஸ் ஆர் பில்ட் இன் சச் அ வே தட் த ப்ரெஷர் இன்சைட் தம் பேலன்ஸ் த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அட் சீ லெவல். அதாவது இந்த நம்ம பென்னில் இருக்கிற அந்த இங்க் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ப்ரெஷரும் அடங்கியிருக்கும். அந்த பென்னுக்குள்ளார ப்ரெஷரும் அடங்கியிருக்கும். நம்ம வந்து ஏரோப்ளைனில் போகும்போது அங்கே உள்ள வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? Since the atmospheric pressure decrease with an increase in height above sea level. sea levelக்கு மேலே போகும்போது ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. சரியா? The pressure inside the pen turns out to be much greater than the air pressure in an aeroplane and the pen starts leaking. அதாவது அதோட ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருக்கும்போது பேனாவில் இருக்கிற அதாவது பெனில் இருக்கிற அந்த ப்ரெஷர் வந்து எலாபரேட் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. சரியா? எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிரும், லீக் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதில் இருக்கிற ப்ரெஷர்னால அந்த இங்க்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு. ஓகே குட்டீஸ், அடுத்தது கொஷின் நம்பர் 2. இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி ஆஃப் மேக்கிங் எ ஸ்பெஷல் டிவைஸ் டு மெஷர் த மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டைரக்ட்லி? அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உராய்வு எண் மதிப்பு வந்து நேரடியாக அளவிடக்கூடிய சிறப்புமிக்க கருவியை வந்து உருவாக்க ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அதுக்கு வந்து எஸ், கண்டிப்பாக சாத்தியக்கூறு இருக்குது. சரியா? ட்ரிபோமீட்டர் இஸ் அ ஸ்பெஷல் டிவைஸ் டு மெஷர் த மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டைரக்ட்லி. இந்த ட்ரிபோமீட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக்னிடியூட் ஆஃப் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, கொஷின் நம்பர் 3. வித்யா போஸ்ட் அ கொஷின். வித்யா வந்து ஒரு கொஷின் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி இஸ் காஸ்ட்லி இல்லையா? நமக்கு தெரியும் மெர்க்குரி வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மெர்க்குரி வி கேன் வி யூஸ் வாட்டர் அஸ் அ பேரோமெட்ரிக் லிக்விட். பேரோமெட்ரிக் லிக்விட்டில் வந்து நம்ம ஏன் வந்து மெர்க்குரிக்கு பதிலாக வாட்டரை ஃபில் பண்ணக்கூடாது? ஆன்சர் டு வித்யா அண்ட் எக்ஸ்பிளைன் த டிஃபிகல்ட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் எ வாட்டர் பேரோமீட்டர். அதில் இருக்கிற சிக்கல்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மெர்க்குரி இஸ் காமன்லி யூஸ்ட் இன் பேரோமீட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை டென்சிட்டி மீன்ஸ் த ஹைட் ஆஃப் காலம் கேன் பி எ ரீசனபிள் சைஸ் டு மெஷர் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். அதாவது நீரோட அழுத்தத்தை வந்து அந்த மெர்க்குரி வந்து அதோட அடர்த்தியை விட வந்து வாட்டரோட அடர்த்தி குறைவு. சரியா? அந்த வாட்டரோட அழுத்தம் வந்து அதிகம். சரியா? நீரோட அழுத்தம் வந்து அதிகம். பேரோமீட்டர் யூஸிங் வாட்டர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் would need to be 13.6 times taller than a mercury barometer to obtain the same pressure difference. இந்த அளவுக்கு அந்த வாட்டருக்கும் பேரோமீட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? அதாவது மெர்க்குரி வந்து சீக்கிரம் ஆவியாகாது, ஆனால் வாட்டர் வந்து ஆவியாயிரும். சரியா? இப்போ வந்து பேரோமீட்டரில் நம்ம மெர்க்குரி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அது நல்லா பளபளன்னு தெரியும். சரியா? அந்த மெர்க்குரி வந்து பளபளன்னு தெரியறதுனால அதோட மீட்டரை வந்து நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். இதே வாட்டரை வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ணிக்க முடியாது. சரியா? சரியான அளவை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. இதே மெர்க்குரினால் சரியான அளவு வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மெர்க்குரி இஸ் 13.6 times more dense than water. வாட்டரை விட 13.6 times டென்ஸ் அதிகமாக இருக்கிறது மெர்க்குரி. சரியா? அதனால தான் நம்ம வந்து பேரோமீட்டரில் மெர்க்குரி யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்தது 4th கொஷின். ஓகே குட்டீஸ், 4th கொஷின் பார்த்தீங்கன்னா, எ பபிள் ரைசஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அ பாண்ட் டு இட்ஸ் சர்ஃபேஸ் பை இன்க்ரீசிங் இட்ஸ் ரேடியஸ் பை 3 times its value when it was at the bottom. Calculate the depth of the pond. டெப்த் ஆஃப் த பாண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் ஆஃப் த பாண்ட். நமக்கு தெரியும் இல்லையா, டெப்த்து அதிகமாக இருக்கிறதுனால டெப்த் அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு ப்ரெஷர். ஓகே குட்டீஸ், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.